ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குடியில பாத்தீங்கன்னா பொரிச்ச ரசம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து 4 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜார்ல அரைச்சு அது கூட கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணியும் சேர்த்து மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அது கூடயே கல்லுப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகு, சீரகம், மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதையும் இதுல சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க வச்சு எடுத்துப்போம். அதுக்குள்ள இது தேவையான அளவு தண்ணியை சேர்த்துப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா நுரைச்சுன்னு வந்தாவிட்டு நம்ம தாளிச்சு இறக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரசம் நல்லா நுரைச்சுன்னு வர ஆரம்பிச்சிட்டு இது கூடயே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதுல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து செவக்கா வறுத்து வச்சிருக்கேன். தேங்காவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் செவக்கா வறுத்திருக்கேன். அதையும் இதுல சேர்த்துட்டு கொத்தமல்லியும் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இப்ப சூப்பரான பொரிச்ச ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்